நினைவுகளை விட்டு என்ன செய்யணும்? கத்தடத்துல திரும்ப கட்டணும். கத்தர் உண்மையில் மனது விரும்புவார், அவர் உன்னை மன்னிப்பார். எஸ்ஐ 55:7 அதான் எழுதப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கன் தன் வழியை, அக்கிரமக்காரன் தன் நினைவுகளை விட்டு என்ன செய்யணும்? கத்தடத்துல திரும்ப கட்டணும். அவன் மேல் மனது உருகுவார். இங்க திரும்பினா அவர் மனது உருகிடுவார். அவர் உருகிடுவார். எப்படி ஒரு ஐஸ் கட்டி உருகுறது போல அவர் உருகிடுவார். அவரால் இருக்க முடியாது, அப்படியே உருகிடுவார். என் பிள்ளை மனத்தில் மனது உருகி என்ன செய்ய மன்னிச்சு விடுவாரு. மனதுனா என்ன பண்ணுறோம்? மனதுருக்கமும் கிடைக்கும். அடுத்து என்ன கிடைக்கும்? மன்னிப்பு கிடைக்கும். அல்லேலூயா. மன்னிக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கிறாரா? தயை வெளுத்திருக்கிறார். அவர் மன்னிக்கிறதுக்கு எப்படி இருக்கிறார்? சொல்லுவார்கள் மன்னிக்க தயை வெளுத்திருக்கிறார். நம்ம தான் மனதிருப்பமா தான் கேள்விப்போம். மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாராங்கிற சந்தேகமே வேண்டாம். இந்த மனம் திரும்ப கேள்வி. அல்லேலூயா. மனம் திரும்பினா மனது உருவார், மன்னிப்பார். மன்னிக்க எப்படி இருக்கிறார்? அவர் ஏன்னா இப்பட்ட ஜனங்களுக்கு நேராக தான் நாளும் கை நீட்டிட்டே இருக்கிறார். முரட்டாட்டமான ஜனங்களுக்கு நேராக நாள் முழுவதும் என் கையை நீட்டினேன்னு சொல்றாரு. எஸ்ஐயா 65:2 வாசிக்க முடியும். நலமல்லாத வழியிலே தங்கள் நினைவுகளின்படி நடக்கிற முரட்டாட்டமான ஜனங்களுக்கு நான் என் கைகளை முரட்டாட்டமான ஜனங்கள்லாம் யாரு அப்படின்னா, என்னெல்லாம் சிந்தனையில வந்து சிந்திக்கிறாங்களோ நினைக்கிறாங்களோ அதனால நடக்கிறவங்க யாரு? முரட்டாட்டம். என்ன தீய யோசனை, என்ன தீய நினைவு வந்தாலும் அதெல்லாம் நான் செஞ்சிடணும், அதுபடிலாம் நான் நடக்கணும்னு சொல்லி தீவிரமா செயல்படுறாங்க. அங்க இருக்கிறத எனக்கு முரட்டாட்டமானது. ஆனா இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நேராக நான் என்ன செய்யறாரு? நாள் முழுவதும் என் கையை எதுக்காக? என் பிள்ளை மனதிருப்பாதா, என் பிள்ளை மனதிரும்பி வராதான்னு சொல்லி நாள் முழுவதும் கை நீட்டி கொண்டே இருக்கிறான். நான் மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறேன், சீக்கிரம் மனம் திரும்பி வா என்று சொல்லி நாள் முழுவதும் கையை நீட்டி மனிதனுடைய நினைவுகள், முரட்டாட்டமான நினைவுகள் இருக்கும் பொழுது செய்திகளும் அக்கிரம செய்திகளாக நசித்து பெருகுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியை தெரிகிறது என்று அவன் நிச்சயித்து நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தமும் கொள்ளாததே என்று கற்றுத்தந்து தம் பூமியிலே மனுஷனை உண்டாய்